உனக்கு முட்டணும் அவ்வளவுதானே? வா முட்டு. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன இவ்வளவு அட்டகாச? கோவில் சொத்தை வாங்கி தின்னுட்டு ஊர்ல இருக்கிற அப்பாவிங்கள முட்டிட்டு திரியிற ராஸ்கல். என்னாச்சு உனக்கு? நல்லா பாருங்கடா, வால்ல பட்டாசு கட்டி விட்டுருக்குது. அதான் பார்த்தேன், நீ நல்ல உள்ளாச்சே. ஏப்பா யாருப்பா அது மாட்டு வால்ல பட்டாசு கட்டி விட்ட வீரன்? நாங்க யாரும் இல்லங்க. அண்ணா இவன் தானே. அட வாங்கண்ணே. இவரு தானே அண்ணே? நீங்க தான் கட்டினீங்களா? ஆமாண்ணே, நான் தானே கட்டினேன். இது பெருமையா வேற சொல்றீங்களா? பதறாத, ஒண்ணு இல்ல, மயக்கம். தம்பி மயக்கம் தெளிஞ்சதும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க. நீங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. அண்ணே கற்பனே 4 உள்ளே கேப்பேன், ஆனா உங்களுக்கே தெரியாது. இது ஏன் மனுஷன் செஞ்சிருந்தா செருப்பால் அடிச்சு ஊரை விட்டு துரத்திருப்பாங்க. உங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது. ஜமாயிங்க, போய் ஊரு மேய்ங்க போங்க. வேலா, என்னம்மா இப்படி சாப்பிடாமலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? வேற வேலைன்னு வச்சுட்டு வேலை செய்யாதன்னு அப்படி வரமா. அண்ணே அண்ணே, நம்ம வெள்ளைய ரொம்ப விளையாட்டு காட்டுறாண்ணே. நீங்க வந்தா தானே சரிப்படும். கொஞ்சம் உடனே வாங்கண்ணே. இப்ப வந்து சொல்லுங்க, செல்லம் கொடுத்து எடுத்துட்டு. அம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் வந்து சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டு போடா. பார்வதிம்மா, நீ எங்க வந்த? ஒண்ணு இல்ல தம்பி, குனியாமுத்தூர்ல இன்னொரு 3 பொண்ணு இருக்கு. குனியமுத்தூரா? நிமிர முடியாம செஞ்சிருவேன். மரியாதையா வெளியே போயா. நாயை தாண்டி எப்படி வந்த நீ? நான் எங்காவது வெளியே ஒதுங்கி இருக்கும் தம்பி. கரெக்ட், எனக்கு ஜோடி சேர்ந்துருச்சு, நீ அதுக்கு ஜோடி சேரு போ. மணி தம்பி, மணி தம்பி. வேலா, இந்தப்பா போட்டோ. என்ன பாது சட்டியோட நிக்குது? நெஞ்சில் ஒரு மச்சம் கூட இருக்கு. 3 வயசு குழந்தையில எடுத்த போட்டோ. அந்த மச்சத்தை இப்ப கண்டுபிடிக்க சொல்றியா? பின்னாடி அட்ரஸ் கூட எழுதல, எப்படிமா கண்டுபிடிக்கிறது இத? அங்கதான் உன் திறமையை காட்டணும். என் திறமைக்கு இப்படி ஒரு சவாலா? உன் உடம்பு நீ நல்லா கவனிச்சுக்கப்பா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ உன் உடம்பு பாத்துக்க. போன காரியம் வெற்றி அடையாம நான் திரும்ப மாட்டேன். என்ன வீசுது மணி? எதையாவது கொண்டு வந்துட்டியாடா? என்னப்பா பாத்துட்டு நிக்கிறீங்க? இந்த கருவாடு கூட எல்லாம் எடுத்து வண்டியில வைங்க. எம்பிட்டு கருவாடு யாருக்கு? எல்லாம் உனக்குதான்ப்பா. நீதான் ஒரு நாள் கூட கருவாடு இல்லாம சாப்பிட மாட்டியே. அது சரி, ரயில்ல என் கூட நிறைய பேர் வருவாங்களே, அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு? எல்லாம் உனக்குதான். ஒரு ஆளா போய் 2 ஆளா திரும்பி வரணும். சரிம்மா. இந்த கூட எல்லாம் வண்டியில தூக்கி வச்சுட்டு நீ ஸ்டேஷனுக்கு வா. ஆகட்டும் தம்பி. வேலு தம்பி, பட்டணத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, பேரன் பட்டணத்துல இருக்கா. இதை கொண்டு போய் கொடுத்துருங்க. நீங்க தான் இந்த ஊர்லயே சொன்ன சொல் தட்டாம செய்யற பிள்ளையாச்ச. இத வேற சொல்லிட்டீல, நீ மறுக்க முடியுமா? சரி ஆத்தா, நான் வரேன். இப்படி சொன்னா எப்படி? கைய கொடுங்க. நினைக்கிறது 1, நடக்கிறது 2ஆ இருக்கட்டும். போயிட்டு வாங்க. அது சரி, இம்புட்டு கருவாடுதுன்னா 2 இல்ல 3 தேவைப்படும். வரமா. ஆமா, என் வண்டி கொஞ்சம் வா சார். கொஞ்சம் எப்படி அவரது இடுப்பு உங்ககிட்ட கழட்டி கொடுத்துட்டு தலையை அவர்கிட்ட கொடுக்கறதா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க யார் வண்டியில போறதுன்னு. சார் யார் தெரியுமா? நம்ம மாமூல் சவாரி. எப்போ நம்ம வண்டியில வருவாரு. எப்போ வருவானா? இதான் முதல் தடவை பாக்குறேன். கண்டுக்காத, கம்னு வா சார். இருங்க இருங்க, சாமான்லாம் வர வேண்டியிருக்கு. திருக்கையெல்லாம் கீழே வைங்க, முருகலா இருக்கிறது மேல வைங்க பார்த்து. அழுங்காம. இந்தாங்க முழு நோட்டா இருக்கு, பிரிச்சு எடுத்துங்க. இந்தாங்க. வேணா வேணா, இந்தாங்க காசு. ஏன் வச்சுக்க சார். என்ன சார் இது? சாப்பிடுற பொருள் இல்லையா சார்? நீ அந்த வண்டியில போய்க்க சார். என்னையால பெரிய அட்டூழியமா இருக்கு. கையை பிடிச்சி இழுத்துட்டு இப்ப வேணாங்கற. ஏன்னா ஒரே கரெக்டா மாமா, இந்த கிராக்கி நீயே வலிச்சின்னு போப்பா. நீ தானே மாமூல் சவாரினா, ஓட்டிட்டு போயா. ஒரே கப் அடிக்குது. போகும்போது இந்த கூவன் நதி பக்கம் போயிடாதீங்க, பயங்கரமா நார் மாமா கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. ஊர் என்ன கோயம்புத்தூருங்களா? கோயம்புத்தூர் இல்லப்பா, ராமநாதபுரம். ஏங்க அதுவும் தான் நல்ல ஊரு, என்னமோ கொமட்டிக்கிட்டே சொல்றீங்களா? என்னப்பா இது? கூவம் பக்கம் போகாதேன்னு சொன்னேன்ல, எப்படி நாருது பாரு. யோ கம்னு குந்தியா, நீ வண்டியில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவை. ஏங்க பின்னாடி தானே இன்ஜின், முன்னாடி இருந்து சத்தம் வருது. அது நான் தான்பா. உடம்புடும் சரியில்லைங்க. சரி, அடங்கின உடனே ஞாபகப்படுத்துங்க, கொஞ்சம் கருவாடு தாரேன், குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும்.
பார்த்து மெதுவாயோ கூட சாயுதியாயோ என்ன ஐயாது அதோ 17 பாடியில் அன்றாயிரம் கூட காயுது அவரு தான் நிறுத்தியா என்னையா அது முத்துசாமி விட தெரியாதா அவனுக்கு? எனக்கு எப்படியா தெரியும்? சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியும். அவர் ஊருக்கு வரும்போதெல்லாம் சொல்றாரு. நான் என்ன குழந்தையா? நீ ரொம்ப எதிர்வாதம் பேசுற. இறங்கினதும் கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அதுவும் கிடையாது, வெறும் வண்டி சத்தம் தான். போயிடாத இரு. எங்க வாட்ச்மேன், இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா? அட நீங்க தானா? முகமூடி எல்லாம் போட்டிருக்கீங்க. வாங்க வாங்க வண்டி எடுங்க. கைதா அத்தாவா ஓட்ட கையில கடிச்சா நாரிடுவேன். நல்லா பேர் வச்ச ஆட்டோன்னு ஆட்டுன்னு ஆட்டி எடுத்துட்டியா? நிறுத்தியா? மனோ விடும் தெரியாதா அவனுக்கு? யார் பாடு மனோ? யாரா? என் ஃப்ரெண்டியா? இந்த கூட எல்லாம் ஒவ்வொன்னா ஜாக்கிரதையா எடுத்துட்டு வா. அடாடா அழகா இருக்குல்ல விடு. வா என்ன எதுக்கு எடுத்தாலும் கொமட்டிட்டு முழுகாம இருக்கியா? வா. நீ பட்ட பகல முகமூடி கொள்ளக்காரன். அவர் அடிக்காதீங்க, அவர் ஆட்டோக்காரருங்க. ஆட்டக்காரன் இருந்தா பாட்டக்காரன் இருந்தா எனக்கு என்னங்க? அவன் மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா? இது மனோ வீடு தானே? ஏன் மனோவோட தோட்டமாட்டு தெரியுதா? ஓடு போட்டு செவரெல்லாம் வச்சிருந்த வீடு தாங்க. இல்ல ஐ மீன் இல்லைங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோவோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கடிக்கிறீங்க. நைஸ் மீட்டிங்க. ஆட்டோக்காரர் காசு என்னங்க? காசு கூட வாங்க போறாரு. நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாமே இருக்கு. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்னங்க? சரி கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது. சீக்கிரமா வாடா. நானோ ஏங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்துட கூடாது? ஹலோ டேய் வேலா, எப்படா வந்த? வாட் a pleasant surprise. என்ன சென்ட் போட்டுருக்க? கருவாடு சென்ட். ஓ கருவாடு. மோந்து பாரு. வா வாளே கருவாடு. வாட் இஸ் திஸ்? டேய் இது யாரு? கருவாடு. ஓஹோ. இவ இருக்கிறது தெரிஞ்சா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல? டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. டேய் அப்புறம் வேலை எடுத்து போடா. எப்படி இருக்க? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸ்மெல் இருந்தாதான் ஞாபகம் வந்துச்சு. நான் இன்னும் குளிக்கல, பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு. அப்புறம் சொல்ற இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான். ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டை அடிச்சிருவான். சில்லி ஓல்ட் மேன். இவன் தான் ஃப்ளூட் ராமசாமி. ட்ரம்பெட் ஃப்ளூட்டு சமையல் கைவந்த கலை. பிரமாதமா சமைப்பான். ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. மூஞ்சே பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா, நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்ல? நான் ஒரு 2-3 மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு தின்ட்டு போயிடலன்னா? பாருங்க, நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க. நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க என்ன துணி துவைக்க வந்தோம்? இல்ல தோசை ஆம்லெட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இது வல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கையை பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பலி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கேன். யோ, யார்கிட்ட கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க போறேன்? கசாப் கடையில ஆட்டை கட்டிட்டாட வெட்டுறாங்க, குனிய வச்சு கப்புன்னு வெட்டது இல்ல? அது மாதிரி தான். டேய், யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டை அடிச்சால கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா?
இது 3 வயசுல எடுத்த போட்டோ. இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பா. இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணியில சூனாமான ராவுத்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார். உடனே கிழிச்சிடலாம். எது? வெத்தலையத்தான். வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயில்ல நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா ஏதா இருக்காங்கறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவான்டா. அதெல்லாம் வேணாண்டா. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் ஆரம்பிச்சுட்டு பாத்தியா? நீ ஐ திங்க் ரொம்ப பண்ணித்தாண்டா. தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மணி மாதிரி நட்டுக்கிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ போடா. தேவன ஊதுறா. என்னப்பா பண்றது? டேய் அழுகுறாரா பாரு. சார் நானே அழுவல, நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அதை நினைச்சு ஏன் அன்னைக்கு நீ அழலையாகும்? கிண்டலா பண்ற? எஸ் மேன். இந்த போட்டோவை என்ன மேன் பண்ணணும்? கிழிச்சு தூர போட்டு. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கற. வாட் மேன் என்ன வாட்டு போட்டுங்கற? மண்டையில மசிறதா இல்லனா மூளையாவது ஊர்காய் அளவுக்கு இங்கயாவது இருக்க வேண்டாம். சாரி சார், விட்டா இப்படித்தான் தலையில கை வைப்பாங்க. எனக்காக கொஞ்சம் கண்டுபிடிங்களேன். உனக்காக பண்ற தம்பி. இந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு முன்ன காணாம போச்சுன்னு சொன்னேன்? ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. இது கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்க? ஒரு மயிர கூதோ பாத்தியா? இந்த ஆள் திட்டுன்னு கோவிச்சிட்டியே. இந்த ஆள் வயசு என்ன மயிர் கேக்குறான்? ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க? சார் நீங்க முடிய தானே அப்படி சொன்னீங்க? எஸ் எஸ். பாத்தியா, ஒரு முடி கொடுங்க, அந்த முடிக்கான மொத்த நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறத அப்படி சொல்றேன். அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? தில்லாலங்கடியா? ஒண்ணு வேணாம், நீங்க இதை கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே பாரு. இப்போ 10 வயசுல எப்படி இருக்கும், 12 வயசுல எப்படி இருக்கும், 15 வயசுல எப்படி இருக்கும், 16. சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. கொஞ்சம் Dress போட்டு காட்டிருங்க சார். இவங்க கண்ணுங்கெல்லாம் சரியில்லை. ஏன்பா அதுக்கு தானே வந்தது? தெரியுமே, ட்ரெஸ்ஸோடயும் நல்லாவே இருக்கு. ஆஹா, ஓஹோ, விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா? விஞ்ஞானி கூட தான் வளர்ந்துருக்கு. சூப்பர் டீலக்ஸ். டேய் இது என்ன பஸ்ஸாடா? வாட் மேன்? ஜென்டில்மேன். சார் சார் சார், அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஆமா சார். அது முடியாது மேன். ஒத்து பார்த்த நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும். அங்க பாரு, எல்லாரும் ஜோடி ஜோடியா அலையறாங்க. நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல. இவனுக்காவது கிடைக்கும்னு நினைச்சேன். வேலா, மாமன் பொண்ணுன்னு சொல்ற அட்ரஸும் இல்ல, கடனா வாங்கின கடலையும் தீர்ந்து போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச்சுன்னு அலையறத சொல்லு? பார்க்கும் பீச் இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதுதான். அட ஏயா நொற பொண்ணுன்னு 2000 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா? சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா. அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது. அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற? யோ, இன்னும் பொண்ணே கிடைக்கல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தறிச்சலையும் கிளப்புறீங்க? இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது. கடைசியில பாரு, இந்த கரப்பாம்பூச்சி தலையில தான் கையில பிடிச்சிட்டு நீ அலைய போற. யாரு பந்து விளையாடுறது? ஐய், பந்த விளையாடுறீங்க. பந்து ராங்க இடத்துல வந்து விழுதுப்பா. படாத இடத்துல போட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா யார்? வேலா, அங்க பாரு. என்னடா இது? தண்ணி எங்க? அங்க. அடச்சி, நான் வேலை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏ, தண்ணி குடியாவது அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும்டா. நிச்சயமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கங்கற. நிச்சயமா இருப்பாங்க. எவ்வளவு பெட் கட்டற? நீ எவ்வளவு பெட் கட்டற? கடல்ல குளிச்சு கடலை கெடுத்து போறான். கடலை சுத்தப்படுத்த போற 100 ஆகும்.
அள்ளிட்டான்டா கிண்ணிட்டான்டா. சுமதி சுமதி பேர் சுமதிதான். என்னங்க ஆச்சு? ஏன் பார்த்தா தெரியலையாங்க? தண்ணிக்குள்ள வந்திருக்கா, ஐயா தூக்கிட்டு வந்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஏதாவது பண்ணேன்ப்பா. அமைக்கு தண்ணி எடு. தண்ணி எடு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஹேவ் ஒன் அமுக்? யோ, அந்த மாதிரி போய் கேட்டுட்டு இருக்க, இந்த அம்மா அமுக்கிறதுக்கு. யோ, நீ கொஞ்சம் சும்மா இருக்கே, எழுந்துட்டாங்கன்னா அதுவும் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. பார்த்து கடல்ல முத்து எடுக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து தண்ணி எடு. பார்த்து தண்ணி என்ன வேணும்? பக்கெட்ல எடா தண்ணி யோ, எடு. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அமுக்கும் போது நீ நல்லா அமுக்குப்பா. ப்ளீஸ் மை ஹெல்ப். நோ. தேங்க் யூ. புடி. தண்ணி முழிச்சிட்டாங்க. அப்பா, அந்த மச்சான் இருக்கான்னு கேட்டலாமா? எப்படியா கேக்குறது? நீக்கு பாத்துரு. சரி. யார் மன்னி? சிங்காரவேலன் சிங்காரவேலன். பந்த எடுக்க தண்ணிக்குள்ள போற, ஏன் என்ன தண்ணிக்குள்ள போட்டு அமுத்துற? அட பாவி, இதுக்கு தான் மாவீர மாதிரி தாண்டி குதிச்சு போய் தண்ணிக்குள்ள அமுக்குனியா? நினைச்சேன். இந்த ஃப்ரெண்ட்ஸே தப்பா நினைக்கிறாங்க. நான் தானே உங்களை காப்பாத்தினேன். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. காப்பாத்துனியா? என்னையா? என்ன யாரையா நினைச்சிட்டு இருக்க? நீ தானே அந்த தண்ணிக்குள்ள இருந்து பந்து எடுக்க போன சுமதி? ஐயோ. அட பாவி, அதை விட்டு வேற ஆளை தூக்கிட்டு Shut வந்தியா? up. ஆமாயா, நான் தான் சுமதி. போன வாரம் தான் நீச்சல் போட்டியில சிலோன் போய் திருகோணமலையை டச் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ அப்பா. ஒப்பா அங்கே இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஓட்ட பந்தயத்துல பிடி உஷாவையே தோக்கடிச்சிட்டீங்களா? எஸ், ஜப்பான்ல கராத்தேல புருஸ்லி சாகடிச்சு நீங்க தானா? ஓ கங்கிராட். ஏய், கையெடு மேன். தக்காளி பழத்து மேல தார ஊத்துன மாதிரி இருக்கு. ஒழிஞ்சானுங்க, நிம்மதியா பேசலாம். இப்போ உங்க பேரு சுமதிங்கிறது நிச்சயமாயிடுச்சு. எஸ். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னையா? உங்க நெஞ்சில ஒரு மச்சம் இருக்குல்ல? இவனுக்கு எப்படி தெரியும்? என்னடே, உனக்கு லவ் பண்றதுக்கு அந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்கலையா? நாங்க ஏதோ 5-10க்கு வாச்சிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு கராத்தே குன்பு எல்லாம் தெரியுமா? அடிச்சு கைய காலெல்லாம் தனித்தனியா தொங்குட்டுவா போல் இருக்கு. வேணாப்பா எங்களுக்கு இந்த விளையாட்டு. ஏதோ நான் பொங்கி போடுறத சாப்பிடுறதுக்கு 3 பேர் இருக்காங்க. அவங்களையும் இல்லாம பண்ணிடாதப்பா. பட் வாட் ஐ சே, இன்னைக்கு உனக்கு வேட்டைசே. இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்துங்கடான்னு சொன்னேன். கேட்டீங்களாடா? அவன் என்ன தத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான். எங்க வேலர அந்த முரட்டு பொண்ணை விட்டா நாட்டுல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு. என்னது? ஏழைக்கேத்த எள்ளூருண்டேங்கிற மாதிரி நமக்கேத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா? ஏண்டா மண்ணோ? ரொம்ப சரி. அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா? ஏண்டா மண்ணோ? அதானே. ஏனுங்க? அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த வேலனுக்கு பிடிக்கும். அவ வீடு எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கணும். சுபா, அவ கார் நம்பர் என்ன? TN072345. அண்ணே, அந்த காருக்கு சொந்தமான வீடு தான். ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த வீட்டுக்கு கேட்டும் டூனு. டேய், உள்ள எப்படிடா போறது? கேட்ட திறந்தானே உள்ள போகணும். திறக்காமலே உள்ள போலாங்கிறீங்களா? டேய், ஒன்லி யூ பாசிபிள். ஐயோ, 47க்கு முன்னாடி நீ பிறந்திருந்த, நீ ஒருத்தனே போதும் இங்கிலீஷ்காரன் பூரா ஓடி போயிருப்பான். ஐயோ, நோ மென்ஷன். டேய், சீ. இதுதான் சுமதி வீடுன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அம்மா, என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வெளியில கிளம்பிட்ட? அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கல்பனாவோட பர்த்டே. ஈவினிங் ஹோட்டல்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே ஜிகே விசார் ஃப்ளூட் ப்ரோக்ராம்க்கும் போயிட்டு நைட் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்க எனக்காக காத்துட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஓகே? அம்மாடி, நீ என்ன அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே நேரத்துல அந்த ஸ்தானத்துக்குரிய கடமையை நம்மளால செய்ய முடியலையேங்கிறத நினைக்கும் போது எனக்கு வருத்தமாவும் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? அத்தேரி கழுத, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி லேட்டா வருவேன்னு சொல்லுவேன். ஏண்டி, கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் வயித்துல நெருப்பையில கட்டிக்கிட்டு இருக்கணும்.
நினைச்சா போற நினைச்சா வர்றேங்கிற உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க போடி உள்ள. அம்மா அப்படியெல்லாம் உன்னை கேட்கணும்னா நான் உன்னை பெத்த அம்மாவா இருந்திருக்கணும். என்ன இருந்தாலும் நான் உன்னை வளர்த்த அம்மா தானம்மா. நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே உன்னை பெத்தவங்க உன்னை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. உனக்காகவே நானும் கல்யாணமே பண்ணிக்காம உன்னை என் பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஊர் இருக்கிற இதுப்புல உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க என்னாச்சு விக்குதா? உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க ராத்திரில லேட்டா வந்தா எவ்வளவு தப்பு. அப்படி எதுவும் தப்பு நடந்துட கூடாதேங்கிறதுக்காகத்தானே வீட்டு வேலைக்கு கூட ஆம்பளை பட்லஸே வேண்டான்னு எல்லாம் பொம்பளை பட்லியாவே வச்சிருக்கேன். என்ன முழிக்கிற? புரியுதா? நீங்க சொல்றதுல ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இங்க பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க. நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். பாய். அம்மா, நீங்க போட்டுக்கிறது ஒயிட் ட்ரெஸ். நீங்க இந்த கார்ல தான் போகணும். எனக்கு தெரியாதா? கிராஸ் ஆயிருச்சுனே அண்ணே, கிராஸ் ஆயிருச்சு. கிராஸ் ஆகட்டும் மேடம், நான் குட்டியா போட்டுறேன். ஃபாலோ ஏய், பின்னாடியே வால் பிடிச்சிட்டு அலையாம இறங்கி அந்த கூர்க்கா கிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு. அம்மா போகிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம். எப்படி? வெரி குட், யூ கிரேட். குர்கா சுமதி வேர் கோயிங். டேய் 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 சகப்பு சட்டை. டேய், ஏன்டா கத்துற? டேய் சகப்பு சட்டை, என்ன வேணும்? காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சுட்டு போறாயா? இதான் என் பாலு டிகாஷன் சக்கரை. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படிதான் கொடுப்பாங்க. ஓ அப்படியா? அப்ப சோறு கேட்டா அரிசியும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருவாங்க, நம்ம பொங்கி திங்கணுமா? என்னங்கடா உங்க 5 ஸ்டார் ஹோட்டல்? யோ, என்னையா சதி திட்டம் மாத்திட்டுறீங்க? முணுமுணுட்டு நான் அப்பவே வீட்டுல சொன்ன நல்ல காப்பி போட்டு தரேன். நீ யாராவது கேட்டீங்களாப்பா? டேய், கொஞ்சம் சும்மா இருக்க. நீ போடுற சத்தத்துல வர்றவங்கள வராம போயிடுவாங்க. ஏற்கனவே லேட்டு. அப்ப மத்தியான சாப்பாட்டு இங்கே சாப்பிட்டு போயிடலாப்பா. ஆர்டர் பண்ணிருப்பான். இவன் சோத்த தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா. செத்து போச்சுன்னா அடக்கம் பண்ணிட்டு சும்மா இருடா. பேசாத. சாரி சாரி இல்ல, ஜீன்ஸ். ஸ்ட்ரெச் ஒயிட் ஜீன்ஸ். அப்படி போட்டு தாக்குங்கம்மா. எப்பா, நீ உன் வேலையை கவனி, நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன். ஐயோ, ச்சீ. அண்ணே வந்துருச்சு வந்துருச்சு. அது கேட்டா எந்திரிச்சு சொல்ற, அப்படியே போக வேண்டியதுனடா. அது இல்லண்ணே, சுமதி வந்துருச்சுண்ணே. வேலா, பாட்டி வந்துருச்சு. வேலா. ஓகே பசங்களா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாடு. சொல்லி கொடுத்தது யூ. எஸ். எக்ஸலென்ட். தேங்க் யூ. நீ கூட இருக்க என்னடா குத்துற? சாரி. Oh no! ஏய், இதே மாதிரி கத்தாத. அந்த 1000 ரூபாய் எடுறி. வேலன், நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுனீங்க. இந்தாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு 1000 ரூபாயா? ஏம்மா, எங்களை என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா? இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னப்பா அவங்கள போய் கேட்டுட்டு இருக்க? இல்ல, சொல்லுங்கடா. இருப்பா, யோசனை பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? கிடைச்சு போச்சுங்க. வாரம் ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை கூட்டிட்டு போய் தெருவில் பிச்சை எடுப்பாருங்க. இல்லைங்க, மொத்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சு முட்டாய் வாங்கி கையில கொடுப்பாருங்களா? ஓஹோ, கிடைச்சா கோழி கூட பிடிப்பாருங்களா? கோடீஸ்வரர். இவர் யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன். அது மாதிரி தான் இது. அன்னைக்கு ஹோட்டல்ல பாட்டை ரசிக்க தெரியுமான்னு கேட்டியே. ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, பாடுறவனை மதிக்கவும் தெரியணும். இந்த அம்மா, டேய்,
வேணாம், நீயே வச்சுக்க. அடுத்த தெருல ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வர மாட்டாளா? நீ பாட மாட்டியா? அவ ஒரு 50 பைசா தூக்கி எறிய மாட்டாளா? வேணாம், வச்சுக்க. காலையில இருந்து டிபன் கூட பண்ணல, கிடைச்ச காசு விட்டு வர்றானே, இது நியாயமா? மேரிட் 64 இயர்ஸ் ஓல்டு லேடி மேரிட். சி, இதுக்கு தான் என் பொண்ணு சொல்றா படிச்சு படிச்சு இந்த இங்கிலீஷ் புத்தகத்தெல்லாம் படிக்காதேன்னு. குட் மார்னிங் ஆண்டி. அடடே, மேனேஜர் தம்பியா? வாப்பா, என்னப்பா பொட்டி படிக்கோட வந்திருக்க? ஒண்ணு இல்ல ஆண்டி, இதெல்லாம் ஆபீஸ் ஃபைல்ஸ். ஆ. மேடம் பார்த்து சைன் பண்ணோம், அதான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆ. கூப்பிடுறேன். சுமதி. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, இதோ மேனேஜர் தம்பிக்கு கையெழுத்து குட் வாங்கணுமா? மார்னிங் மேடம். குட் மார்னிங். நம்ம கம்பெனியோட ஆஃபர்லி பேலன்ஸ் ஷீட்ல இதுல இருக்கு. மாமா பாத்துட்டாரு, நீங்களும் ஒரு தடவை பாத்தீங்கன்னா. மாமா பாத்துட்டார்ல, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஆ? இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடணும். பேனா. தேங்க்யூ. 1 செகண்ட் மேடம். எஸ். எப்போ கையெழுத்து போட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு கையெழுத்து போடுங்க. நம்புறவங்கள சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படுறவங்கள நம்ப கூடாது. இதான் என் பாலிசி. சிவமணி சின்சியர்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பெண். தேங்க்யூ. நில்றா. உங்களால நான் படிச்சுட்டேன், நீங்க ஓடுங்க பிரதர். வெற்றி மீது ஓடுங்க, வெற்றி நான் ஆடுறாரு. வந்து என்னை ஏய், பாட்டு வேற. சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெகுளி பையன், இவனை போய் அடிக்கிறீங்களா? போலீஸ், வாங்க 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 வாங்க. வழக்கமா வர்ற மாதிரி வராம கரெக்டா இதுக்கு வந்துட்டீங்களா? ஏய், என்ன, கிண்டலா? யோ, விடையா அவங்கள. சுட்டா போறாங்க போ. மகள ஆனந்தராஜனை பிடிச்சு வச்சிருந்தேன் சார், இப்ப வந்து தப்பிக்க விட்டான் சார். திருட்டு பையன் சார், நம்பாதீங்க. You. என்ன சார் காலை பதிக்கிறீங்க? ஏயா, இவங்க எல்லாம் திருட்டு பசங்களா? போலீஸ் ஆபீசர்ஸ். பார்த்தா திருட மாதிரியே இருக்கு சார். போயா சார், இதுல யார் சார் நஜ போலீஸ்? ஸ்டேஷனுக்கு வாயா சொல்றேன். துப்பாக்கில குண்டு இருக்கா? ஆமா, போயா. அங்க யா புள்ளக்குட்டி இல்லையா உங்களுக்கு? சார், குட் மார்னிங் சார். ஏதோ அவசரமா? வாங்க மனோ, உட்காருங்க. நேத்து நைட்டு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கிறோம். அவன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்டு தான், போய் பாருங்க. திஸ் கொண்டு ஜாவ், எங்கேயோ கேட்ட கொண்டு ஜாவ். இஸ் இட்? ஆமாடா, இந்த குரட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. எஸ் எஸ் வேலா, பிரதர். என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ, என்னடா மூளை கலங்குற மாதிரியே பேசுறான். சார், டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன்தான். டேய், என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா, தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ, வேலா, நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட்? சார், இவன் என் ஃப்ரெண்டு சார், நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன்னு சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். நோ நோ, சிங்கார வேலன். சார், கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வழியிற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே. ஐயோ, சாப்பிடலாங்கிறீங்களா? நோ மனோ, உங்க ஃப்ரெண்டுங்கதால இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. தேங்க் யூ டிரைவர் பர்கர். டேய், கூடி வர நேரத்துல கொலைக்காதடா. சாரி, லூஸ் மோஷன். ஐயா, இதெல்லாம் இருக்குங்க, நல்லா இருக்கு. ஓ, பூட்டு திறக்கிறீங்களா? நான் மன்னிப்பு கேட்கறாருன்னு நினைச்சேன். இத பாருங்க மனோ, இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது, அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நல்ல ஸ்மெல் எஸ் 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 எஸ். மனோ சார், இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு சார். இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. தேங்க் யூ. டேய், வாங்கடா. கூப்பிட்டீங்களா சார்? ஒண்ணு இல்லையா, பின்ன பெல் அடிச்சது? இப்ப வந்ததே ஒரு ஜந்து, அது செஞ்ச வேலை. ஸ்டாப் ஸ்டாப். ஏண்டா நாய் கடிச்சு வச்சிச்சா? சும்மா இருங்க. வேணுங்க, சுமதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்துல இருக்க ஹெல்த்துக்குள்ள போய்கிட்டு இருக்கானே. டேய், ஒரு வண்டி தான்டா இருக்கு. டபுள்ஸ் போயிடலாமா? வேணாம், அங்க பாருங்கடா டம்பல்ஸ். ஓ, follow me. ஏய், சிவா, அங்க போய் ஏன்டா ஏற? ஏய், நீங்களா அந்த பக்கம் போங்க. நான் குண்டு தூக்க போறேன்.
கட்டிக்கார் சேவி ஒட்டேடி டேய் மச மச நிக்காம ஆளாளுக்கு எதையாவது கையில எடுத்துட்டு வேலை செய்யுங்கடா. கையில எடுத்துட்டு வேலை செய்யறதுக்கு கொளுத்து வேலையா? டேய் அது அப்படி இல்லடா. எப்படிடா? இப்படி எப்படி? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. நீ இப்படி பேச மாட்டடா. டேய் நல்லா செய்யுங்கடா. இல்லன்னா பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க. சாரி, பூஷினிக்கா மாதிரி ஆயிடுவீங்க. யோ, அந்த பொண்ணுகிட்டே நேரடியா சொல்லியா? என்ன ஜாடே என்கிட்ட சொல்ற? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும், நமக்கு தான் அந்த குடுப்பணியே இல்லையா? பாரு இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கான் பாரு. ஏய் மிஸ்டர், யார பார்த்து ஜாட மாடியா கிண்டல் பண்ற? யார பார்த்து புசிக்கான்னு சொல்ற? உன்னை பார்த்துதான். அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடலாம். ஆனா பொண்ணே திருஷ்டி சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மூளை இல்லாதவன் நினைச்சியா? கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? பளிச்சுன்னு கண்ணுல படுற மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு, அழகா பதில் சொல்றேன். மிஸ்டர், நீ என்ன திரும்ப திரும்ப டீஸ் பண்ற. திரும்ப திரும்ப பண்றேன்னா நேரம் இல்ல, என்ன பண்றேன்னு பாரு. என்னங்கடா? என்னையா ஓஹோ? சரி. ஜஸ்ட் ஷட் அப். இப்ப கல்யாணம் பண்றதை நிறுத்த போறீங்களா இல்லையா? இவ்வளவு கிட்ட எல்லாம் வந்து சொன்னா நான் பயந்துருவேன். சின்ன பையன். யோ, மரியாதை நடந்துக்கிட்டே. வாழ்க வளமுடன். இவன் எங்க வாழ போறான்? நீ சுத்ரா. சாரி மேடம். அப்பா, இன்னொரு அடி அடிங்க. அங்க இருந்து பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. சார் 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 கொடுத்துருங்க சார். இரியா, அவங்க தும்புறாங்களே, விட்டுருமா நீ. ஏ மொட்டை பையா, ஏய் மொட்டை அடி, அடி மொட்டை. இனிமே எங்க இருந்து மொட்டை அடிக்கிறது? அதான் அடிச்சுட்டாருல. எப்படி உன்னை காப்பாத்த பாத்தியா? ஏரியா கையா. உங்க அப்பா அட்ரஸ் கொடு, மொத்தமா பேசிக்கிறேன். சி, எடு கையா. ஏய், என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? போல வாங்க நீ. வாடி. என்னடா போறாங்க? இப்ப என்னடா பண்றது? ஓகே. ஏன் இப்படி கண்ட கண்ட காலி பசங்களோட எல்லாம் வம்பு சண்டைக்கு போற? நானே போறேன். அவங்க தான் என் கூட வம்பு சண்டைக்கு வரானுங்க. எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறானுங்க. இடியட்ஸ். சொல்லுங்க. சொல்லா? ம். அப்படின்னா அம்மா, அது உங்களுக்கு புரியாது. ஏன்? அது உங்க காலத்துல வாயில எச்சி உழுகுனா கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதான் இப்போ ஜொல்லு. ஓ ஐ சி. ஜொல்லோ கள்ளோ, இந்த வயசுல காதல் கீதல் அது இதுன்னு வரும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே நேரத்துல சாகறதுக்கு காரணமா இருந்தது உங்க அத்தை பார்வதி கொடுத்த சாபம்தான். அதனால்தான் சொல்றேன், நீ யாரு கூட வேணாலும் பழகு, ஜொல்லு விடு, ஜொல்லு விட வையி. ஆனா அது அந்த பார்வதி மகனா மட்டும் இருந்துடவே கூடாது. ஏன் தெரியுமா? உங்க அம்மா சாகும்போது சாதாரண வேலைக்காரியா இருந்த என்கிட்ட உன்னை ஒப்படைச்சு, என் மகளை நீ யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடு, அந்த பார்வதி மகனுக்கு மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு இந்த கையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு தானமா செத்தாங்க. அப்படின்னு தானமா சொல்ல போற? சரியா சொல்லிட்டியே கண்ணு. நான் எல்கேஜி படிக்கிற காலத்துல இருந்து இத கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடாயிடுச்சு. நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஆள விடுமா? என் தங்கம். ஹலோ நிறுத்துங்க, நிறுத்துங்க. தமிழன் தானா? யார் சார் நீங்க? கத்தக்கூடாது. சௌக்கியமா? உள்ள சுமித் இருக்குதா? பொம்பளைங்க இருக்கிற வீடு ஆம்பளைங்களை எல்லாம் உள்ள விடுறது இல்ல சார். யோ, இப்படி எல்லாம் இருந்தா எப்படியா ஜனத்தொகை பெருகும்? பொக்கே கொடுக்கணும்யா. ஓகே எல்லாம் கொடுக்க கூடாது சார். ஓ அப்படியா? இந்த பொம்பளைங்க குனிஞ்சு கதற இருக்கிற மாதிரி புதுசா ஒரு 100 ரூபாய் நோட்டு வந்திருக்கு, பாத்தியா? பார்த்ததே இல்லைங்க சார். பார்த்தது இல்லையா? பார், பொம்பளைங்க குனிஞ்சு கதற இருக்கிறாங்களா? அறுக்குறாங்க சார். பின்னாடி டிராக்டர் விட்டு உழுவுறாங்களா? உழுவுறாங்க சார். மேல டேம்ல தண்ணி வருது, பாத்தியா? வருதுங்க சார். இந்த டேம்ல மாத்திரம் எப்படியா தகராறு இல்லாம தண்ணி வருது? இது என்ன சார்? விவரமான புள்ள. தேயில பறிக்கிறாங்க, பாத்துக்கிட்டே இரு. அடுத்த வாட்டி வரும்போது காந்தி படம் போட்ட பெருசு கொண்டார போட்டுமா? போக சார். நம்ம நாட்டை அசைக்கவே முடியாதியா.
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார். சரி, சுமித்த தவிர வீட்டுல பெருசுங்க ஏதாவது இருக்குதா? ஒரு பெருசு இருக்கு சார், பாத்து போங்க சார். பேர் என்ன? தாயம்மா சார். ஐயா பேரு? ஐயாவா? இன்னும் கல்யாணமே ஆகலைங்க சார். கன்னித்தாயா? ஆமாங்க சார். அப்ப அப்படி சொல்றேன். இந்த பாருங்கடி, இன்னைக்கு சுமதியோட பிறந்த நாள். சமையல்கம் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அவ எப்ப எந்திரிக்க போறாளோ தெரியாது. எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் போய் ஹாப்பி பர்த்டே டு யூ பாடணும். என்ன? தாயம்மா, தாயம்மா, ஹாய். தாயம்மா, தாயம்மா. ஏய், யார் நீ? ஆ? ஓ, தமிழ் தெரியாதோ? Who are you? Who are you? தாயம்மா எங்க? என்னடி அங்கேயே பாக்குறீங்க? எல்லாம் கண்ணை முடுங்க. ஓ, கண்ண முன்னாதான் வருவாங்களா? தாயம்மா. நான் தான் தாயம்மா. No, ஏன்? not possible. Why not? You? Yes, தாயம்மா, yes, yes. நம்ப முடியவில்லை. ஏன்? சுமதி தாய் அம்மான்னு சொல்லிச்சு. ஆ, எங்க அக்கால நிக்குது. உங்க அழக பத்தி சுமதி சொல்லி இருக்குது. ஆ. அதுக்காக இப்படியா? அப்பா, அந்த பக்கம் வைக்க போட்டா இந்த பக்கம் தெரியுது. ஏங்க, நஜத்தை சொல்லுங்க. ஓ சாரி, மூச்சு பட்டுடுச்சா? அப்பா, நீங்க தாய் அம்மா இல்ல, தாய் அக்கா. என்ன கேட்டா தாயு. சுமதி என்ன பத்தி எல்லாம் சொல்லிடுச்சா? சொல்லிடுச்சாவா? சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னன்னு? தாயம்மா 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 தாயம்மான்னு சொல்லிட்டே இருக்கு. இது என்ன மாதிரி தாயினாலும் அம்மானாலும் ஒண்ணுதானே, அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வேணாம், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ன பெத்த அம்மா இருந்திருந்தா கூட என்ன இப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு கோவில் தெரியாது, சாமி தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தாயம்மா தான் அப்படின்னு. எங்க போயிட்டா? தம்பி, ம். என்ன பத்தி உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்லிருக்காளே, உங்க பேரு? வேலன். வாட்? வேலனா? வாட் வேலன் இல்ல, சிங்கார வேலன். என் பொண்ணுகிட்ட அடிக்கடி தகராறு பண்ணுவியாமே, அவனா நீ? ஐயோ, ஓ, ஆஹா, எவ்வளவு அழகான விரல். நீங்க வீணை வாசிப்பீங்களா? இந்த பாருங்க, அந்த பொண்ணு இங்க இருக்கிறது அங்க வந்து சொல்லிருது, அங்க இருக்கிறது இங்க வந்து சொல்லிருது. கோபப்பட்டதையும் சொல்லிடுச்சா? ஜாலியா பேசிட்டே இருக்கும். திடீர்னு எடுத்துருச்ச மாதிரி பேசணும். ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க, அந்த இது கூர்மையான அறிவு இருக்குதே, அதுதான் என்ன போட்டுங்க வளர்த்தீங்க. இல்ல இது அது வந்து தம்பி, வேணாம் சொல்ல வேணாம். இந்த குழுகுழு அழகு எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும். எல்லாம் இங்க இருந்து தான் வந்தது. போங்க தம்பி, என்ன ரொம்ப புகழறீங்க. என்ன தன்னடக்கம் எங்க சொல்லுது? தூங்குறா? தூங்கிட்டு இருக்குதா? நானா தூங்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு பர்த்டே, உங்க மொத்தல தான் முழிக்கணும், நீங்க வந்துருங்க அப்படின்னது. வர வரல தூங்கிட்டே இரு, ஆனா பெட்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு. இங்கதான் நினைச்சிட்டு இங்க வந்துடாதீங்க, அங்க இருக்குது அப்படின்னது. ஆஹா, என்ன அழகான விரல். டிங் டிங் டிங். அடாடா, என்ன அழகு, என்ன அறிவு. டிங் டிங் டிங். ஐயோ தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. உங்க அம்மா பேரு பார்வதி இல்லையே? அந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்களா? மகாலட்சுமி. அப்பா. அப்பா இல்லைங்க, அம்மா. போப்பா. எந்த பக்கம் போன? லெஃப்ட் ஓ, லெஃப்ட். கீப் லெஃப்டா? இந்த பக்கம் தலைதான் இருக்கணும். அப்பா, தலைதான். நான் சொல்லிடுறேன். ஐயோ, வேற எங்க? இடியட்டா, படியில தான் ஏறி வந்த. ஏன் இப்படி கத்துற? இந்த உன் பர்த்டேக்கு பொக்கே. எருக்கலம்பூ பிள்ளையாருக்கு வைக்கிறது. அவ்வளவு பெரிய மூக்கு அவரே நாறுதுன்னு சொல்ல நீ என்ன? எருக்கலம்பூ கொழுப்பை தணிக்கும், ஊமத்தம்பூ பேச்சை குறைக்கும், வெண்தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும், வேப்பிலை செண்டு பித்தத்தை தணிக்கும். இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போட முன்கூட்டியே உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ முன்கோபத்தோடு பேசி மூளை இல்லாமல் மூஞ்சியில் விட்டுகிறாயே. அப்பா, எவ்வளவு இத ரசிக்காம இருக்க முடியாது. மூஞ்சிய பாரு. பிறந்த நாளைக்கு முதல்ல கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேனே, உன் மூஞ்சில முடிச்சிட்டேனே. ஜஸ்ட் கெட் அவுட். போறேன். ஆனா ஒண்ணே சொல்லிட்டு போறேன் சுமதி. என்னது? ஹாப்பி பர்த்டே. வேற என்ன? தம்பி, ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, காபி சாப்பிடுங்க. வேணாம், ரொம்ப சூடா இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து. அம்மா, கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா உங்களுக்கு? ஐயோ, ஆமா, வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்ப சொல்றியா? மறந்தே போயிட்டே. இது புடி புடி. ஐயோ அம்மா,
என்ன தைரியம்டா உனக்கு? என்ன சொன்னடா நீ? போடா நீ தாடா. என்ன பண்ற? பின்னாடி அடிக்காதயா, மூளை கலங்கிடும். நண்பன் கிட்ட எதை சொல்றது எதை மறைக்கிறதுன்னு கூட தெரியாதா உனக்கு? டேய். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மர்ம பிரதேசத்தில் மிதிக்காதயா. போடா. நின்னுட்டியா நீ? அம்மா காப்பாத்துங்கம்மா, அம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா. அவளை பத்தியே பேசிட்டு அங்கேயே பூந்துட்டியா அடைக்கலமா? நீங்க தாங்க எப்படியாவது காப்பாத்துடுங்க. ஏய் மிஸ்டர், ஏன் இந்த அப்பாவிங்களை அடிக்கிற? அப்பாவிங்களா? இவனுங்களா? மூஞ்ச பாருங்க, பேரி காத்துன மாதிரி. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என்னடா கேட்டீங்க? வெக்கம் கேட்டவங்களா? கேளுங்கடா. சுமதி பொண்ணு, சுமதி பொண்ணு நல்ல பொண்ணுடா, அதுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு, இடம் புடிச்சுக்கடா, புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கடா. சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே, சுமதி பொண்ணே. டேய், சீ, 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 நிறுத்துங்கடா. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றீங்க. காதல் நாராசமா பாயுது. அதை விட என்ன ஒரு பாழும் கிணத்துல பிடிச்சு தள்ளி இருக்கலாமே. நான் உங்களை பாலம் கிணறுன்னு சொல்லல மேடம். அப்படி சொல்லல, ஆனா நீ சொன்னது அதுக்கு நிகர்னு சொல்றேன். மிஸ்டர், நீங்க சும்மா இருங்க. நீங்க எதுக்கு இதை தலையிடுறீங்க? அவன் என்ன சொன்னா தெரியுமா? டேய், என்ன சொன்னா தெரியுமா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பொறுக்குமா எனக்கு? மிஸ்டர், நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. பாத்தியாடா, வரம்பு மீறிட்டானா? அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அடிச்சு கொண்டே இருப்பேன். நீயா இருக்கிறதுனால அடிக்கிறதோட விட்டேன். தோழிகளே, நீங்களே உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. வேணாம், சும்மாவே சொல்லுங்க. இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இது கட்டிக்க முடியுமா? இது பொண்ணா? இது மிஸ்டர், பின்ன பொட்டு வைக்க தெரியுமா? பூ வைக்க தெரியுமா? புடவை தான் கட்ட தெரியுமா? வெக்கப்பட தெரியுமா? சரி, ஒரு பொண்ணுக்கு தேவை அராச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஒரு அளவு தெரியாது. சரி, என்ன விடு. வேற எவனாவது உன்னை கட்டிக்குவானா? என்ன பார்த்தாவ? நீ ஒரு பொம்பளையா? பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்க, அதுவும் ரவுடி பையன் மாதிரி இருக்கேங்க. ஐயோ, என்ன தைரியம் அவனுக்கு? இதுக்கு தான் நான் அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொலு பொம்மைக்கு கூட துணியை சுத்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா கேட்க என்ன செய்வா? நீ மட்டும் பாவாடை கட்டி இருந்தீங்கன்னா ஒரு பய வாய திறப்பானா? என்னம்மா அது? நீ அவன மாதிரியே பேசுறிய. அவன் என்னடானா பொட்டு வச்சுக்கோ, புடவை கட்டிக்கான்னு தெரியாததெல்லாம் சொல்றான். நீ என்னடானா தாவணி கட்டிக்காங்கறிய. அங்கிள், என்ன அங்கிள் எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்கீங்க? இது பொம்பளைக்கு சமாச்சாரமாச்சே, அதான் சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காளி பையன் என்ன டீஸ் பண்றான்னு சொல்ற, நீங்க பொம்பளைக்கு சமாச்சாரம்ங்கறீங்களே. டீஸ் பண்ணானா? யாரவ? சொல்லு. அவனை பேத்துற பேத்து. இப்படித்தான் 1961ல டீசிங் கேஸ்ல ஒரு பயல பேத்துத்தான் பரமவீர் சக்கரம் வாங்கினேன். இப்ப அந்த சக்கரம் எந்த வண்டியிலங்க ஓடுது? தாயம்மா, ஆட சும்மா இருங்க. சத்தம் போட்டுட்டா நீங்க விட சக்கரை கதையெல்லாம் நாங்க நம்பிடுவோமாக்கோம். இவர் ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம் தானே மீசையே முறுக்க ஆரம்பிச்சாரு. அங்க பாரு, அது கூட சரியா முருகாம நட்டுக்கிட்டு நிக்குது. தாயம்மா, அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை பேத்துற பேத்து. அப்புறம் நான் பேச மாட்டேன், என் மீசை தான் பேசும். அது சரி, இவர் பேசுறது பத்தாதுன்னு மீசை வேற பேசுமா? டேய், இங்க யாரா வேலை? சொல்லுங்கடா, யாரா வேலை? இங்க வேலை இல்லைங்க, கோலம் தான் இருக்கான். இவ்வளவு சூடா வந்திருக்கீங்களே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சுமதியோட தாய் மாமன். ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குழந்தைய கலாட்டா பண்ணுவீங்க? அந்த குழந்தைய நாங்க கலாட்டா பண்ணலீங்க, அந்த வேலம் தாங்க பண்ணா. வேலா, மேலேயே இரு, கீழே வந்துராத. இங்க ஒரு புல்புல் தாரா மீச வந்து ஏண்டா சடாப்னா அவரு அபுரா. என்னடா பெருசா அமக்களம் பொண்ணு? வேலா, யாரு? இந்த புல்புல் தாரா மீசக்காரரு சுமதியோட மாமாவா. இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அந்த இது வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச. இது ஏதாவது சொல்லுங்களேன்டா. நீதான் வேலைனா? என்ன மிதிச்சிட்டாரியா? சாரி சார். அவர் மிதிச்சதுக்கு நீ ஏன் சாரி சொல்ற? விருந்தோம்பல்டா. எது? சரி விட்டுரு. சாரி சார். என்ன மேன் விருந்தோம்பல்? அது தமிழ் வார்த்தை சார், விட்டுருங்க சார். நீதான் வேலைனா? ஆமா சார். நான் கேட்கிற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக் சார். உங்க அப்பா பேர் என்ன? எஸ் சார். அது அவர் பேர் வேற சார். இனிஷியல் எஸ் மாதிரி இது முதுகு அரிக்குது சார். நீதான் எங்க வீட்டு பண்ண கரெக்டா பண்ணியா? எஸ் சார். சார், அது அவன் குரல் சார். என்னுடைய பதில் வந்து நோ சார். நாங்க பதில் சொல்றோம் சார். சார் சார், இதுக்கு மேல அவங்க கிட்ட கேட்காதீங்க சார். மத்த விவரம் நாங்க சொல்றோம் சார். நீங்க உட்காருங்க சார். டேய், கிட்ட வராத, காலம் மிதிச்சிருவாரு. சார், உங்களுக்கு காளி அண்ணனை தெரியுமா சார்? யோ, எனக்கு காளியே தெரியாது. அவங்க அண்ணன் எப்படியா தெரியும்?
யாரா இந்த காளி என்ன? டே சும்மாரா, உனக்கு தெரியாது? அவர் தான்டா உங்க அப்பா. எனக்கு தெரியாம அப்பாவா? டேய் சார், கோயம்புத்தூர்ல பெரிய மில் ஓனர் காளி எண்ணெய் கவுண்டர் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமே. அவர் பையன் தான் சார் இவரு. அடேடே, காளி என்ன கவுண்டர் மகனா இவன்? சார் இல்ல சார், 3வது பையன் சார். இப்படித்தான் சார், பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார். சார் சார் இல்ல சார். அவனுக்கு இசைனா ரொம்ப பைத்தியம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் சார். சும்மாவா வந்தான்? அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலேயே முழுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான். ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார். இவன் அப்பாங்கிற? இத பாரு, கலை மேல ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா? சீச்சி, அதை சொல்ல வரல. சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் திறந்துருவான்னு சொல்லுவாங்க. இவன் கூட கதவை திறந்துட்டு தான் சார் வந்தான். நீ ரொம்ப வேடிக்கையா பேசுற. மிஸ்டர் வேலன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சரியா தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வரேன். பாய் பாய். புல்புல் தாரா போயிடுச்சு. பாவீங்களா, இப்படி டூப் அடிக்கிறீங்க? சும்மாறா, உங்க அம்மா என்னடா சொல்லிருக்கு? 1000 டூ புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு. இப்ப எவ்வளவு ஆச்சு? Only 500. இன்னும் 500க்கு என்ன சொல்றேன்னு தெரியாம அலையறோம். அதுக்கா இப்படியா? அது என்ன பேரு? காளி அண்ணன் கவுண்டர் அந்த மாதிரி யாருமே இல்லல்ல. இருக்கார், மில் ஓனர். டேய், இப்போ வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா, ரிட்டையர்ட் போலீஸ் ஐஜி. இப்ப கோயம்புத்தூர்ல காளி அண்ணன் கிட்ட போய் விசாரிச்சாருன்னா குட்டு வெளிப்பட்டுருமே. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே. இன்டர்வல் விட்டுறலாமா? நாங்க கேட்டதுக்கு பதிலே சொல்லாம யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிக்கிறாங்க மேடம். யாருக்கிட்டயோ பேசுற மாதிரியா? ஓ, 20 வருஷத்துக்கு முன்னால நானும் இதே மாதிரிதானே பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த சொட்டத்தலை கிளவி மட்டும் வில்லி மாதிரி நடுவுல வந்து என் காதல் கூட்ட கலைக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை நேரம் எப்படி எப்படியோ இருந்திருக்கும். வெத்தலை பொட்டி வெள்ளச்சாமி. இது பாருங்க பட்லீஸ், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே என் பொண்ணுக்கு நீங்க யார் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும், யார்கிட்ட பேசுற மாதிரி வேணாலும் பேசிக்கட்டும். அவ மனசுக்குள்ளேயே பேசிக்கிறதோடைய அர்த்தம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சுமதி, சுமதியா இது? அடே அப்பா, ஐயோ வெக்கம்மா. நீ பிறந்து இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது வெக்கப்பட்டிருக்கியா? புடவைய கட்டின உடனே இந்த வெக்கம் எங்க இருந்துதான் இப்படி வந்ததோ? ஐயோ வெக்கப்படுறியே. ஐயோ, இந்த சந்தோஷத்தை என்னால் தாங்க முடியலையே. நான் இப்ப உடனே சுத்தி போட்டாகணும். இதெல்லாம் பத்தாது பட்லி. வாங்க வாங்க. வணக்கங்க. என் பேர் நடேசன். நான் தான் ரிட்டையர்ட். அடே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த காலத்துல கேசுகளை ஓடி ஓடி பிடிச்சவராச்சே. உட்கார்ந்து பேசலாம். என்ன விஷயமா வந்தீங்க? மிஸ்டர் வேலனை பத்தி. சார், இங்க எதை பத்தி வேண்டாலும் பேசுங்க, அந்த பயலை பத்தி மாத்திரம் பேசாதீங்க. ஏன் சார் கோவப்படுறீங்க? என்ன இருந்தாலும் அவர் உங்க பிள்ளை தானே சார்? இல்ல பின்ன என்ன சார், எனக்கு இருக்கிறதா 3 பசங்க. ஒருத்தன் அமெரிக்காவில பிசினஸ் கவனிச்சுக்கிறான், இன்னொருத்தன் துபாயில குப்பை கொட்டுறான். இங்க இருக்கிற மில்லுகளை எல்லாம் இந்த வேலைனை கவனிச்சுக்க சொன்னா எனக்கு இசையில தான் விருப்பம்னு மெட்ராஸ் போயிட்டான் சார். போடா கழுதைன்னு தண்ணி தொளிச்சு விட்டேன். ஓஹோ, இதானா சார்? இதுக்கு ஏன் சார் கோவப்படுறீங்க? இசையில ஆர்வம்னு வந்துட்டா இழிஞ்சது போங்க. நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? இசையில விருப்பம் உள்ளவெல்லாம் இசை ஞானி ஆயிட முடியுமா? போய் அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்க சார். அப்போ நான் வரேன் சார். உங்க பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையன் விஷயத்துல சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவர்தான் போல இருக்கு. அடாடா, என்ன பணிவு, என்ன அடக்கம் ஒடுக்கம். கும்பிட்டுக்கிட்டே வர்றானுங்க. தேர்தல் நிக்க போறானுங்களா? ஐயா, தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. என்ன நன்றி 5 பேர் சொல்றீங்க? நீ ஒருத்தன் தானே சொல்லணும். பொண்ணு பேர் பாஞ்சாலியா? இல்லீங்க, சுமதிங்க. பாத்தீங்களாடா, உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு. பாஞ்சாலி நல்ல பேர் தானே. ஐயா, உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறது தான் என் குணம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே. 501.
ஏன்டா அவர்கிட்ட போய் பார் சோப் எல்லாம் கேக்குற? டேய் அவன் 501வது பொய்ய சொல்றானா? ஓ. ஐயா 500 பொய்ய நாங்க சொல்லிட்டோம், 501வது நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கறதா எங்களுக்கு. காப்பி கேளு. சே போடா. இல்ல ஒண்ணு இல்லைங்க, அசிங்கமா ஏதோ கேக்குறான். அட கேளு, குடிச்சிட்டு போலாம். போடா இந்த மரங்க. வாங்க வாங்க. ஏய், புடவை கட்டி பொட்டு வச்சு இப்படி ஆளே மாறிட்டியே. எப்ப பார்த்தாலும் கலாட்டா பண்ணிட்டு இருந்த வேலை இப்படி ஒன்னு அடியோட மாத்துவார்னு நான் நினைச்சே பாக்கலடி. யாரு யாரு? வேற யாரும் இல்ல தாயம்மா, அந்த வேலந்தான். உன் பிறந்த நாள் அன்னைக்கு பூச்செண்டு கொண்டு வரும்போது என் விரல்லையே டிங் 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 பும்னு மீட்னானே அந்த பையன் தானே? அடியே ராஜாத்தி, உன் மனசுக்குள்ள கோட்டை கட்டி குடியிருக்கிறவன் அந்த வேலைதான். இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லாமே இருந்துட்டியே. ஓ, நான் உங்களோட டூ. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சுமதியை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நாளா திட்டம் போட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்தேன். தாயம்மாவையும் சுமதியோட மாமாவையும் என்னால ஏமாத்த முடிஞ்சதே தவிர சுமதியை என் பக்கம் இழுக்க முடியல. அவ வேலைன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா அவனை இல்லாம பண்ணிடுறான். அவசரப்படாத. அவன் யாரோ கோயம்புத்தூர் கோடீஸ்வரம் வீட்டு பையனா. ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் தான். சும்மா ஒரு பொண்ணை போய் நொய்யி நொய்யி நோண்டிட்டு இருந்தா அவ எப்படியா லவ் பண்ணுவா? கேட்டா டெக்னிக்கலு முரட்டு குதிரை அது இதுங்கிறது. என்னடா கோக்காம பீஸ் பீஸ் ஆக்கி போடுவேன். நோ மேன், டூ மச். டேய் வேலா, இந்த கடல் அலையவே பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஊருக்கு போய் விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல? டேய் இந்த கடல் அலை ஓஞ்சாலும் ஓயும், என்னோட லட்சிய அலை ஓயாது. அந்த குரங்கு குச்சியை வச்சுட்டு நிக்குதுல்ல, அது கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். வாங்க வாங்க, நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும். இந்தாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும். கண்டிப்பா வாசிடுறேன். ஆமா, மொத்தமா உங்க 4 பேருக்கு கல்யாணமா? ஐயா, எங்க 4 பேத்துக்கு இல்ல சார், சுமதிக்கு. ஆ? அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க. ஆ? டேய் பூச்சி, இங்க பாருடா. டேய் மனோ, இங்க பாருடா. டேய் வேலா, இங்க பாருடா. சிங்கார வேலா, ஐ ஆர்டின்ல அம்பு விட்டு யூ போட்டிருக்கு. ஐ லவ் யூன்னு அர்த்தம். I love you. மாமோய், வாங்க சார். நீங்க கல்யாணம் பேசி முடிக்க வருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். வேலன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க சார், உட்காருங்க சார். நோ, நான் உட்கார்றதுக்காக இல்ல. மிஸ்டர் வேலன், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க யாரு? சார் நான் காளியண்ண கவுண்டர் மகன் இல்ல சார். அப்படின்னா பொள்ளாச்சி ஊரு, விவசாயம் தொழில். மகாலட்சுமி அம்மா பேரு. இதை நான் எப்படி நம்புறது? அது உங்க இஷ்டம் சார். வேலன், சுமதி அப்பா அம்மா இல்லாதவ, பெரிய சொத்துக்கு சொந்தக்காரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவ மனசு நீ கெடுத்திருக்க. இல்ல, சுமதியை நான் விரும்பினது நிஜம், அவளை அடைய ஆசைப்பட்டது நிஜம், அதுக்காக சில பொய்களை சொன்னது நிஜம். ஆனா எப்ப எங்க 2 பேர் மனசு ஒண்ணு பட்டுச்சோ அப்பவே உண்மையை நான் சொல்லிட்டேன். நோ, நீ ஒரு பித்தலாட்டக்காரன், புழுக, அயோக்கியம். சுமதியை ஈஸியா ஏமாத்திடலாம், நான் ஏமாற மாட்டேன். இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயாகணும். இனிமே சுமதியை சந்திக்கவே கூடாது. எனக்கு உத்தரவுப்பட நீங்க யார் சார்? நீங்க ஏதாவது பேசணும்னா சுமதி கிட்ட பேசுங்க. நான் சுமதியை காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஊருக்கு திரும்புவேன். நடக்காது. அங்கிள், அது எனக்கு தெரியும். அவர் கோயம்புத்தூர்காரர் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய பணக்காரர் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு. அவருக்கு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அவங்க அம்மா பேரு லக்ஷ்மி. அவன் பார்வதி மகன் இல்லைங்கிறது தான் எனக்கு அப்பவே தெரியுமே. ஆமா அங்கிள், அதனாலதான் நான் அவரை மனப்பூர்வமா விரும்பினேன். உண்மையான காதலுக்கு சில பொய்களை சொல்றது தப்பில்லை அங்கிள். அது உண்மையான காதலா இருந்தா நீ ஒரு பெரிய கோடீஸ்வரி, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. இதெல்லாம் அடையறதுக்காக அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான். உத்தியோகத்துல இருக்கும் போது வேலை செய்யாத மூளை ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. தாயம்மா, அதுவும் ஒழுங்கா வேலை செய்தோ என்னமோ. உனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த சுமதிய எவனாவது ஏமாத்திர முடியும். நானும் பார்த்துறேன். ஏய், பல்லு பேந்துரும். ஏன் சுமதிடா, நம்ம சுமதி இல்ல. சாரி, லேட் சுமதி. டேய், இங்கிலீஷ்ல பேருக்கு முன்னாடி லேட் சேர்த்தா செத்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. ஐ சி கன்ஃபியூஷன் லாங்குவேஜ். நேரம்டா உனக்கு.
ஆங்கிலம் இனிமெல்ல சாகும். கவிதையா? சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு இங்கிலீஷ் கவி எழுதினது. ஓ, அவர் சுப்பு. அரஞ்சனம். பாத்துலாம் பாச்சு. அண்ணன் ஏதோ தமிழ்ல எழுதியிருக்காங்க, நீங்க தான் படிங்க. வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதி, வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க, டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம். யாராது யாராது சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல ஏவீரத்துக்கு விலை பேசிட்டு அப்புறமா என் பிரதர்ட்ட வந்து விலை பேசுங்கடா. பிளாட்டி போல். அண்ணே ரவுடிங்கண்ணே, ரவுடிங்க. டேய், சொன்னதை மறந்துடாத, கரெக்டா சொல்லணும்னா. அண்ணே, ஆஹா ஆஹா, மிஸ் ஆகி போச்சு. என்னங்க பிரதர் நீங்க ஒரு மனுஷன் அசந்த மருந்து நீங்க எழுப்பி விடுவோம் இல்லையா? நேத்து இப்படிதான் ஹோட்டலுக்கு போனா நீங்களா போய் பில்லு கொடுக்குறீங்க, சினிமா போனா நீங்களா போய் டிக்கெட் எடுக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதல்ல வரும்னா எங்களை விட்டு போட்டு நீங்க மட்டும் தனியா போறீங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ, மறுபடியும் பண்ணிக்கிறீங்க அண்ணே, மறுபடியும் பண்ணிக்கிறீங்க. வீட்டுக்கு வா, ரிப்பன் கட்டி பூவும் சுத்தி விடுறேன். அண்ணே அண்ணே பிரதர், ஐயா யாராச்சும் உதவி பண்ணுங்க, ஐயா உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா, என்ன அது? யார் நீ? தர்ம தர்மனா? தர்மன் சொல்லி 10 பைசா கொடுக்குற நீ ஒரு மனுஷனா? ஐயா ஐயா, டேய், இங்க எங்கடா வந்தீங்க? இவங்க எல்லாம் யார்? அது வேற விஷயமா. போங்கடா, போய் ஆபீஸ் வந்து வரேன். ஆபீஸா? உங்களுக்கு ஏது ஆபீஸ்? நேரங்காலம் தெரியாம தாயம்மா, வீடுதான் ஆபீஸ். போங்கடா. அந்த வேலை நடிக்க பணம் கொடுத்தமிச்சீங்களே, அங்க நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்து போச்சு. என்னது? வேலை நடிக்க பணம் கொடுத்தாரா? அங்கிள், நீங்க வேலை என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அது ஐயா, நாங்க வேலை நடிச்சையா, வேலை எங்களை திருப்படிச்சாயா, எங்களுக்கு கோவம் வந்து கை வேற கால் வர பிச்சுதையா. அவன ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போயிருக்காங்கயா. ஐயா, போலீஸ் கேஸ்னு வந்தா எங்களை நீதாயா காப்பாத்தணும் ஐயா. அங்கிள், என் வேலைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ சுமதி, இப்படி பண்ணிட்டீங்களே. முன்னாடி வெக்கப்படுறது பின்னாடி தெரியுதுன்னு கண்ணாடி மாதிரி சொன்ன பையனையா அடிக்க சொன்னீங்க? ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. ஏன் மீச, ஏதோ சக்கரம் கிக்கரமெல்லாம் வாங்கினேன்னு விட்டீங்களே, அதெல்லாம் இப்படி ஃப்ராட் பண்ணி தான் வாங்குனீங்களா? காத்திருந்த கண்களே, சுமதி கமின் கமின், சுமதி சுமதி வாமா. மேடம், மிஸ்டர் வேலனை எந்த வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்க? அநேகமா அந்த கேஸ் நேரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க எமர்ஜென்சி வார்டுல போய் பாருங்க. அண்ணே, வாட் வேலன், வேலன் வாட். வேலை தப்பிச்சிட்டாரா? உங்ககிட்ட இருந்து வேலை தப்பிச்சிட்டாரா? பழனிமலை முருகா, மருதமலை முருகா, சோறுபடை வீடு கொண்டவனு, 6 படை வீடு கொண்டவனு, எங்க வேலை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலனுக்கே ஒரு ஆபத்துன்னா நாங்க யாரையும் போய் வரு. காதலாவது கத்திரிக்காயாவது கொலகார பொண்ணா இருப்பா போலடா அந்த பாவி. வேலை பழப்பானா? டவுட் தாண்டா. நட்டு போல்ட் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழி வாங்கி தரான் அந்த பத்திரகாளி. நிறுத்துங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கொலைகாரி இல்ல. என் மாமா தான் தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டாரு. தெரிஞ்சிருந்தா அந்த கமலாடி ஆளையே தீர்த்துப்பானா? இத பாருங்க, நான் அவரை உடனே பார்க்கணும். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. கையை காலெல்லாம் தரியா கலட்டி இந்த பக்கம் தான் கொண்டு போனாங்க. கடைசியா கொண்டு போறது கையா காலாடா? காலு காலு. ஐயோ, இப்ப அவர் எங்க இருக்காரு? இதுக்குள்ளதான் அள்ளி போட்டு போயிருக்க. வேலன், 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 வேலன். சைலன்ஸ். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது. ஏதோ உதிர்ந்து போன கை கால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க. அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்ச அடியில ஒரு காதை வேற காணும். அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம். வேலன், 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 வேலன். கையெடுமா. ஏமா,
நீ என்ன குமரி பெண்ணா இல்ல குமிட்டி எடுப்பா? நீ உடம்ப தொட்ட உடனே இங்க ரத்தம் கொதிக்குது. ஆமா, நீ யாரும்மா? நான் இவரோட காதலி. சும்மாவா ரத்தம் கொதிக்கும்? இவன் இன்னும் உயிரோட இருக்காங்கிறத இப்ப டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நர்ஸ், சர்வ் ஜீரோ சொல்யூஷன். பாத்தியாமா, இப்படி எல்லாம் செஞ்சுதான் இவன் உயிரோட இருக்காங்கிற விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நர்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். உரு தெரியாத இவனை மறுபடியும் உருப்படியா உயிரோட பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க அமெரிக்காவில இருந்து கார்டியாலஜி மெஷின் ஒன்ன வாங்கியே தீரணும். டாக்டர், எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, உடனே வாங்கிடுங்க. குத்து மதிப்பா 5 லட்சம் ரூபாய் ஆகும். பரவாயில்லையா? அது ஒண்ணு இல்ல, ரத்த கொதிப்பு. அவன் கையில கொத்து சாவியை கொடுத்தா சரியா போயிடும். இவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு லட்சம் ஆனாலும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். ரத்த கொதிப்பு தவணை முறையில் வந்துருச்சு. உடனடியா மிஷின் வந்தா தான் அதை அடக்க முடியும். வாமா, பேசிக்கிட்டே போவோம். வேலை வாமா. அட பாவி, இப்படி கரன்னு கறக்குறானே. இருக்கிறவங்க கிட்ட தானே சார் கறக்க முடியும். ஆள் அகப்பட்டா போதும், ரத்தத்தையே உறிஞ்சிருவாரு. எங்களுக்கே 6 மாசம் சம்பளம் பாக்கி. ஏதோ எங்க அதிர்ஷ்டம், நீங்க வந்து மாட்டுனீங்க சார். வர்ற மாதிரி இருக்கு சார். போயிட்டு வாங்கலாமா? இதெல்லாம் எங்கிட்ட ஐயோ, அது இல்ல சார், உங்க லவ்வர். ஐயோ, மூடுங்க மூஞ்ச மூடுமா. ஐயோ, என்ன ஆஸ்பத்திரிடா இது? ஏன் மூஞ்ச மூடுமா? கரெக்டா 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்காட்டி இது உடனே ஆஸ்பத்திரி கொண்டு வர சொல்லிருக்காங்க மேடம். சிவமணி, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த பையன் எப்படியாவது பொழைச்சு ஆகணும். இந்த மீசக்காரர் பண்ண கூத்து அந்த பையன் உசுருக்கே ஆபத்தா போயிடுச்சே. அவன் பார்வதி பையங்கிற சந்தேகத்திலே ஏதோ பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, அதையும் நான் கவனிச்சுக்கிறேன். டாக்டர், நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா? அண்ணா ஒண்ணு இத தூக்கப்படாது. டவுன் டவுன். டாக்டர், வேலன் என்ன பம்பு செட்டு மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு இல்ல, வேலை பார். ஏதோ 1-2 வார்த்தை பேசுவான், முயற்சி பண்ணி பாரு. வேலன், ஏதோ தெரியாம எங்க மாமா இப்படி பண்ணிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க வேலன். ஏதாவது பேசுங்க வேலன். 1 அப்புறம் 2 வேலன், உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். 1 2 டாக்டர், இவர் 1-2 மேல பேசவே மாட்டேங்கிறாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேம்மா, ஒருவேளை புஷ்டியான ஆகாரம் கொடுத்தா. பல்லாங்குழி மாதிரி 3 ஓட்டை இருக்கு, இதுல எங்க புஷ்டியான ஆகாரத்தை வச்சு திணிக்கிறது? பத்தாவதுக்கு இது வேற உள்ள வெளியே வந்து போகுது. அம்மணி, 1-2 சொல்றதுக்கே இவ்வளவு லேட் பண்றான். இனி 3 சொல்றதுன்னா முடியா நரைச்சு போயிடும். நாங்க வர்றோம். டேய் வாங்கடா போலாம். வேலன், வேலன். எஸ் கம் இன். கண்டிப்பா நான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ஓ சீ, நாட்டி. வாய். ஓ, கை கஷ்ணது. அம்மா அம்மா, மெட்ராஸ்ல இருந்து எப்பப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். மெட்ராஸ்ல வேலை யாரும் அடிச்சு போட்டாங்கம்மா. கை காலெல்லாம் உடைஞ்சு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்கம்மா. டேய் மணி, என்ன விடுறா. நான் வர மாட்டேன்டா. இந்த ஆஸ்பத்திரி பீத்த சோத்தை தின்னு என் நாக்கு இத்து போச்சு. நான் மாட்டேன். அதுக்கு அந்த ப்ளூ ராமசாமி சோரே மேல. அக்கா, நர்சக்கா, என்ன தம்பி? நீங்க எல்லாம் எங்கக்கா சாப்பிடுறீங்க? வாயிலடா. அம்மா, தாயே, நல்ல சோறு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா. அடச்சி, இவங்க வேலனோட அம்மாடா. தம்பி, நீ மனு தம்பி தானே? ஆமாம்மா. கருவாடுங்களா? இல்ல தம்பி, என் வேலை எப்படி இருக்கா? இங்கதாங்க அடக்கம் பண்ணிருக்காங்க. ஐயோ, வேலா. அம்மா, வாங்கம்மா, வாங்க. எங்க பையன் வேலா? இங்கதான் அடக்கி வச்சிருக்காங்க. இது அட்மிட் பண்ணிருக்காங்க. வேலா. பையன் வாங்கிடா. ஐயோ, வேலா. ஐயோ, என் புள்ளைக்கு என்ன பாச்சு? வேலா. வேலா. ஐயோ, எங்க பையன் புள்ள? யாரு? எங்கப்பா சொல்லுங்க. அம்மா, வேலா, வேலா. நீ எப்ப வந்த? ஒண்ணு ஆகலையப்பா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் சும்மா பாத்துறேன். என்னடா உனக்கு ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுக்கு தான் போயிருக்கான். கொஞ்சம் லேட்டா வருவான்னு சொன்னேன். அதுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு மண்டை ஓட்ட பிதிக்கிட்டாங்கப்பா. கண்ணா, வேலா, உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு உன்னை யாரும் ஒண்ணும் இல்ல. அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே, நான் பாத்துட்டு போயிட்டேன்டா. ஆமா, நாங்க கூட உதறி போயிட்டோம். சீ, இது பதறி போயிட்டோம். எனக்கு ஒண்ணு இல்லம்மா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஒண்ணு இல்ல, நீ உட்கார் உட்கார். காலு ஏய், அது பழைய கால். நீ உட்காருமா, பதறாதம்மா. உனக்கு உடம்பு முடியாம ஆயிடும். என்னம்மா அது? நீ தானே சொன்ன 1000 போய் சொல்லியாவது சுமதியை கல்யாணம் பண்ணிக்கன்னு. 500 சொல்லிருக்கிறேன். காதல் வசப்படுற மாதிரி இருக்குது. மத்தபடி இது எல்லாமே செட்டப் தான்.
சுமதியை நீ பாத்தியா? எப்படி இருக்கா? ம், ம். நல்லா இல்லையா? ஆ, ஓ அப்புறம் அந்த சும்மா இருக்கடா, நல்லா இருக்கம்மா. அப்படியா? எனக்கும் பார்க்கணும் போல இருக்குடா. நம்ம பார்க்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பொண்ணு உன்ன பாத்துருச்சுன்னு வச்சுக்க, கதை கதல் ஆயிடும். அதுக்கப்புறம் குடும்பங்கள் இணைத்தல் கொள்கை இதெல்லாம் பணால் ஆயிடும். அப்படின்னு வேண்டாம். ஏய் மனோ, அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன் மீசக்காரர, நீங்க பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா கடந்து தவிக்கிறாளே, நீங்க ஒரு தடவை அந்த பையனை போய் பாத்தீங்களா? தாயம்மா, தெரியாதனமா ஆளுங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அவனை அடிக்க சொன்னேன். இப்படி வினையாகும் நான் நினைக்கவே இல்லை. டாக்டருக்கும் பணத்தை கொடுத்து அவனை எப்படியாவது ஒட்டு மொத்தமா ஒட்டி நடக்கிற அளவுக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த பையன் மட்டும் நடமாடல, நீங்க தெருவுல நடமாட முடியாது. போலீஸ் ஆபீசர் பண்ற வேலையாது. முழிங்க. ஓ, என்ன சக்கு சக்கிட்டு புல்லு வெட்ட போறியா நீ? ஃபுல்லாவே வெட்ட போறேன். இத பாரமா, கடைசியா இவங்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பேசிடு. ஏப்பா, அந்த பொண்ணை என்ன நாளைக்கு தூக்கிலே போட போறாங்க? ஏய் சும்மா வளவளன்னு பேசிட்டு அந்த பொண்ணு ஏதோ 2 வார்த்தை ஆசையா பேசணும்னு ஆசைப்படுது. நீ பேசுமா, கிட்ட வா. பேசு. அப்பா, நல்ல சென்ட். வேலன், I love you. ஏமா, இத விட்டா உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? பின்ன இது என்ன ரேஷன் கடையா? அரிசி சீனி எல்லாம் கேக்குறதுக்கு லவ் வேர்ட்ஸ் அதாயா பேசுவாங்க. இதுக்கு முன்னால குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருந்தியா? கரெக்டா ஒத்துட்டாரா? வேலன், உங்களை திரும்பவும் முழுசா பார்க்க போறேன். சந்தோஷத்துல இருக்கேன். மூஞ்சிய திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது நீ எத்தனை சந்தோஷத்தை இழக்க போற, எத்தனை துக்கத்தை ஏத்துக்க போறேன்னு. In my medical experience, பல பேரை கொலை பண்ணிருக்கிறேன். சைலன்ஸ். இந்த பாருமா, நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றியா? இந்த பாவி பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ணை காண, மூக்க காண, காதை காண, நாக்க காணன்னு காணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது. நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலிப்பிய? எனக்கு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க மனசு மட்டும்தான் முக்கியம். அது முழுசா கிடைச்சா எனக்கு போதும். இது உள்ள இருந்து வர வார்த்தை சுமத்தி எனக்கும் அது கிடைச்சா போதும். பாத்தியா, யங் லவர்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும்ங்கறாங்க. கிடைக்கலாம், கிடைக்கலாமா? கிடைக்கும். எதுக்கும் உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கமா. எதுக்கும் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. எதுக்கு? ஏதாவது ஏடா ஊடமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன். கொஞ்சம் தள்ளி நில்லுமா. டாக்டர் பாத்து. கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன கை நடுங்குது? தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா? சும்மா தான் நிக்கிறீங்க, கைய பிடிச்சுங்க, உதறது இல்ல. இது வேறயா? வெட்டு 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 வெட்டு. அங்க இல்ல, அந்த இடத்து விட்டு அப்படியே ஜம்ப் பண்ணு. வெட்டு வெட்டு. போது முடியா, மிச்சத்தை உருவிக்கலாம். முழுசா மூஞ்சி இருக்கான்னு காட்டு. ஹலோ, யோ, அது டெலிபோனா? வாயில காசு போட்டு காதுல பேசுறதுக்கு? நான் எந்திரிச்சதும் சுமதியை தான் பார்க்கணும். சுமதி எங்க? சுமதி எங்க? கவலையில இழைச்சிருப்பியோன்னு நினைச்சேன். பாப்பா இந்த பக்கம் விட்டா நீ ஏறி போட்டு போட்டிருக்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். முன்னாள் போலீஸ் ஐஜி நடேசன் படுகொலை, குற்றவாளிக்கு போலீஸ் வலைவீச்சு, பிணத்தருகே உடைந்த கிட்டார் 1. இவரை யாரு கொண்டு இருப்பாங்க? என்ன காரணம்? அவர் மீசதான். இவ்வளவு பெரிய மீசையை வச்சுட்டு காண்டாம இருக்க மாட்டேன். ஊருக்குள்ள சுத்தி வந்தா எவன் தான் பொறுப்பான்? போட்டுன்னு போட்டான். ஆனா அருகில் கிட்டார் இருந்துன்னு போட்டிருக்குது. அங்கதான் டவுட். அந்த கிட்டார் எடுத்துட்டு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வாசிக்கு போறது நீ தான் மாட்டிக்கிட்ட. உங்களை தேடி போலீஸ் வருது. பொழுதுக்கு பக்கத்துல இருந்த கிட்டாரு உங்களுதானே? உங்களுதான். ஐயோ வேலா, என்னப்பா பண்றது? போலீஸ் அந்த பக்கமா வரக்குள்ள நீ இந்த பக்கமா போயிடு. வேலா கிழிஞ்சது. இந்த நேரத்துல சென்டிமெண்டா? நீங்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து போறீங்க. விடுங்கம்மா. வேலா, நீ போப்பா. இங்க பாருங்க, பெத்த தாயே மகனை புடிச்சு கொடுத்த ஹிஸ்டரி ஆயிடும். நீ போ, நீ போப்பா. நீ போ. பாருங்க, நீ கவன் மாசிந்தா என்ன புடிச்சு அழுங்கோ. வாங்க சார், வாங்க. சின்னூர் ப்ளீஸ். டேய் மடையா, சாருக்கு போய் டீ கொண்டு வாடா. கொண்டு வரேன் சார். உட்கார்ந்து டீ சாப்பிடுங்க சார். நாங்க உட்கார்ந்து டீ சாப்பிட வரல. சரி, வேணா படுத்து டீ சாப்பிடுங்க. ஷட் அப் பைசே. வேலை இருக்கானா? சார் வேலை இங்க இல்ல சார். கான்ஸ்டபிள், மேல போய் சர்ச் பண்ணுங்கய்யா. போங்கய்யா. சார் வேலை மாடியில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சார்? இருந்தாலும் இல்லாம போனாலும் யூ ஆர் ஆல் அண்டர் அரெஸ்ட். வேலன் தான் குற்றவாளிங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களை உடனே சேகரிங்க. அது மட்டும் இல்ல, அந்த வேலனுக்கு உடந்தையா இருந்த இவங்களை தீவிரமா விசாரணை செய்யுங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்?
எஸ் சார் நான் வரேன். கேட்டீங்களா? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. அநியாயத்துக்கு கொண்டு வந்து எங்களை உள்ள வச்சிட்டீங்களே சார். லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணோம் ப்ளீஸ். லவ் இல்லையே, உலகம் இல்லை, ஜெனரேஷன் இல்ல, புள்ள குட்டி பிறக்காது. காதல் என்பது தேன்கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. இன்ஸ்பெக்டர் சார், யுவர் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ்? அடே வாங்க வாங்க, உங்க உடம்புக்கு என்ன? எங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல, உங்க உடம்புக்கு தான் ஆபத்து. நீங்க தான் டாக்டர் சீனிவாசனா? எஸ். அதுல உங்களுக்கு என்ன டவுட்? வேலை செஞ்ச மோசடி குழந்தையா இருந்ததுனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என் பிரஸ்டீஜ் அஃபெக்ட் ஆயிடும். தயவு பண்ணி என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வைங்களேன். உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் பெரிய விஐபி, இவருக்கு அவசர அரெஸ்ட் கேக்குது. வாயா. வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? நாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டே பேசலாமே. நாங்க டீ சாப்பிட வரல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அட பாவி, எப்ப பார்த்தாலும் கலகலன்னு சிரிச்சு ஓடியாடி திரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது என் மனசே பதறதும்மா. நீ பழைய சுமதியா மாறி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்னால பழைய சுபத்தியா மாறவே முடியாது. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு பொத்தி பொத்தி வளர்த்தேன். அந்த வேலை உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. சுமதி, நான் சொல்றத கேளுமா. நம்ம மேனேஜர் சிவமணி தம்பியை இப்ப நான் இங்க வர சொல்லியிருக்கேன். நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் அந்த தம்பிக்கு நல்லா தெரியும். நல்ல குணம், நிறைஞ்ச மனசு. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாம்மா என் மனசுக்கு சரின்னு படுது. என்ன பாக்குற? இப்படியே இருந்துடலான்னா நான் விட மாட்டேன். நீ சிவமணி தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சொல்ற? நான் எடுத்த முடிவு தப்பானதுக்கு அப்புறம் இனிமே நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? உங்க விருப்பப்படி நீங்களா பார்த்து எது செஞ்சாலும் சரி. கோவை மில்லதிபர் காளி எண்ணெய் கவுட்ட காதலுக்கு உதவி செய்ய போய் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான்னு பத்திரிகையில கொட்டை எழுத்துல வச்சிருக்காமே, என் மானமே போச்சு. ஆமா, உங்களுக்கு எப்படி? எனக்கும் லேசா போச்சு. ஆ, இருந்தாலும் நான் வருத்தப்படல. ஏன்? கூடவே ஆஸ்பத்திரி பேரை கொட்டை எழுத்துல போட்டு பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்களே, ஆ. அதுல நான் ஹாப்பி ஆயிட்டேன். பாத்தியா, நம்ம காதலுக்கு தியாகம் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கோம். அவன் உள்ள வந்ததே அவன் ஹாஸ்பிட்டல் பப்ளிசிட்டிக்குன்னு சொல்றான். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ மிஸ்டர் சிவமணி, நல்ல வேளை அந்த வேலைங்கிட்ட இருந்து சுமதியை காப்பாத்திட்டீங்க. நீங்க கொடுத்த குழுவை வச்சுதான் இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அந்த வேலையை அரெஸ்ட் பண்ணிடுவோம். வெல், எனக்கு சுமதிக்கு நாளைக்கு கல்யாணம். நீங்க கண்டிப்பா வரணும். ஓ கண்டிப்பா. தேங்க்யூ. இந்த கைதிகளை எல்லாம் உங்க பாதுகாப்புல நாளைக்கு என் கல்யாணத்துக்கு கூட்டு வந்தீங்கன்னா பாவம் ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்கும். குட்டிக்க உங்களை கூப்பிடுறாரோ? நம்மளைத்தாயா? நான் வரேன். அப்ப நம்ம வேலனுடைய கதி என்ன? அதோ கதி.